வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இருந்து நம்ம சுசுகி மைரா கிராஸ் கப்ளிங் சார்ந்த வினைகளை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வி சிஎஸ்ஆர் 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த ஆர்கனோ ஹாலைடு, அதாவது இந்த ஆர்கனோ அயோடைட் காம்பவுண்டும் இந்த போரனேட் எஸ்டர் காம்பவுண்டும் பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஏங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ஏங்கிற ப்ராடக்ட் அதற்கு அடுத்தபடியில் ஆசிட் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம தீர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே சுசுகி மைரா கிராஸ் கப்ளிங் வினையோட பேசிக்ஸ் மற்றும் கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் அப்ளிகேஷன் மற்றும் நிறைய சால்வ்டு ப்ராப்ளத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி, நம்ம வினைக்கு வருவோம். ஸோ இந்த வினையில் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் டிசோசியேட் ஆகி நமக்கு ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் உருவாகிறது தான் இந்த வினையோட முதல் படியில் நடக்கும். இங்கே எல்லுங்கிறது ட்ரைஃபனைல் பாஸ்பைன். ஸோ இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய அயோடோ காம்பவுண்டு கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனில் ஈடுபடும். அப்படி ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதற்கு அடுத்ததாக இந்த இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட மெட்டதெசிஸ் வினையில் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் பொழுது நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயான் பெல்லாடியம் கூட சேர்ந்துருச்சு. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய Na+ இங்கே இருக்கக்கூடிய அயோடைடு கூட சேரும் பொழுது சோடியம் அயோடைடாக அது வெளித்தள்ளப்படுது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய போரனேட் எஸ்டர் கூட டிரான்ஸ்மெட்டலைசனில் ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் பொழுது இந்த அல்கீன் பார்ட் பெல்லாடியத்து கூட வந்துடுது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பகுதி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய போரோனிக் ஆசிட் ஸ்பீசிஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு குரூப்பை எடுத்துக்கிட்டு போரோனிக் ஆசிட் டெரிவேட்டிவாக அது வெளியே போயிடுது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்தபடியில் ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்குது. அப்படி ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. அதனுடன் தொடர்ந்து நமக்கு இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட்டும் நமக்கு ஜெனரேட் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் ஜாமெட்ரி இந்த வினையில் மாற்றம் அடையலை. இப்போ இந்த ப்ராடக்ட் ஏ அதற்கு அடுத்த படியில் ஆசிட் கூட வினை புரியுது. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் ஏ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த கார்பனை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது இந்த பை எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய H+ எடுத்துக்கிடுது. அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் நமக்கு கிடைக்குது. இங்கே ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கனால நமக்கு இப்போ ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் உருவாயிருச்சு. இப்போ கவுண்டர் அயான், இந்த கவுண்டர் அயான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட்டில் இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைல்யூட்டர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு குளோரைடு அயான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவுண்டர் அயான் இங்கே இருக்கக்கூடிய எத்தில் கார்பனை தாக்குது. அப்படி தாக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. அப்படி நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் அதற்கு அடுத்த படியில் உடனடியாக புரோட்டான் ஏற்றம் நடக்குது. புரோட்டான் ஏற்றம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்குது. ஸோ இதனோட முடிவில் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நைட்ரஜனை நோக்கி நகருது. ஏன்னா நைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்குது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குரூப் அதற்கு அடுத்ததாக புரோட்டான் ஏற்றம் நடக்குது. ஸோ அப்படி புரோட்டான் ஏற்றம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ இந்த புரோட்டான் ஏற்றம் நடந்தனால இப்போ இந்த குரூப் நல்ல பெட்டர் லீவிங் குரூப்பாக மாறிடுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த இடத்த நோக்கி நகருது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய குரூப் வாட்டராக வெளியே போயிடுது. ஸோ அப்படி போகும்பொழுது நமக்கு இந்த இண்டோல் டெரிவேட்டிவ் கிடைக்குது. அதை தொடர்ந்து H+ மற்றும் வாட்டர் பை ப்ராடக்டாக வெளியே போயிடுது. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் பி. சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி தான். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.